மக்களே, 2 மலைகள் நடுவுல ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு சும்மா பசுமையா, சும்மா பச்சை பசேல்னு செம்மையா இருக்கு. சிட்டில இருந்து இருந்து கிராமத்துக்கு வந்த உடனே அந்த சில்லுன்ற அந்த காத்து, சாயந்தர நேரத்துல அந்த சூரியன் மறையும் போது கிடைக்கிற அந்த வியூ, இங்க பாருங்க எப்பினால கூட சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சும்மா ஒரு கிராமம் வந்து என்னதான் 10-15 சிட்டி இருந்தாலும் ஒரு கிராமத்துக்கு ஈடே ஆகாது. அது எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ முன்னாடி வளர்ச்சியாக இருந்தாலும் கிராமத்துக்கு 1% கூட அது மதிப்பே கிடையாது. கிராமத்தில் வாழும்போது வந்து அந்த இயற்கை காற்று அதை சுவாசிச்சாலே நிறைய பேருக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கும். சிட்டியில் வந்து நிறைய பொல்யூஷனு, சத்தம், இந்த குருவி சத்தம்லாம் அதெல்லாம் கேட்க கூட கேட்காது. நிறைய பேர் அந்த சிட்டியில் வாழ்ந்து வந்து நிறைய பேர் வந்து உடம்பு சரியாமல் இறந்தவங்க கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் கிராமத்தில் அந்த இயற்கையே நம்மளை வாழ வைக்கும். ஸோ இது எந்த ஊருன்னு எனக்கும் சரியாக தெரியல. நான் ஃப்ரெண்டு கூட வந்தேன். ஸோ அவன் ஒரு வாட்டி சொன்னால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது வந்து திருப்பத்தூரில் இருக்கிற வந்து தீர்த்தமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். ஸோ அந்த பக்கம் வந்து தீர்த்தமலை, இந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை. 2 மலைகளுக்கும் நடுவில் அந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஊர். அவன் இங்கேருந்து வந்து திருப்பத்தூரில் செட்டில் ஆகிட்டான். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக்கும் பண்ணாதீங்க, ஷேரும் பண்ணாதீங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கே உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த மாதிரி விஷயத்த பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம். ஸோ நன்றி.